அதிகார திமிர், ஆதிக்க வர்க்கம், நம்மளை யாரு கேள்வி கேட்பா அப்படி என்கிற ஒரு தோரணையில் காவல்துறையின் காட்டு மிராண்டித்தனத்தால் ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. அதுக்கு பேர் லாக்அப் டெத்னு சொல்றீங்க. லாக்அப் டெத்னு என்னால ஒருபோதும் சொல்லவே முடியாது. இது ஒரு அப்பட்டமான படுகொலை. 6 பேர் சேர்ந்து ஒரு நபரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனை காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கிற அவரை நகை திருட்டு வழக்கில், அதாவது புகார் கூட பெறாமல் வாயில மட்டுமே சொன்னாங்க அப்படின்றதுக்காக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அந்த அஜித்குமாரை கொண்டு போய் கிட்டத்தட்ட இரவு முழுக்க அடித்து துன்புறுத்தி மிளகாய் பொடியை வாயில வச்சு துருத்தி அவரை வந்து ரொம்ப கொடூரமாக துன்பப்படுத்தி கடைசியில் அவர் உயிரையே வாங்கியிருக்கிறாங்க இந்த காவல்துறை. காவல்துறைக்கு இப்படிப்பட்ட தைரியம் எங்கிருந்து வருகிறதுனா, அடிப்படையிலேயே காவல்துறையில் இருப்பவர்கள் ஏறக்குறைய பாதி பேருக்கு மேல ரொம்ப திமிரோட காக்கி சட்டை போட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி என்கிற ஒரு ஆணவத்தோடு, ஆணவ மனப்பான்மையோடு தான் செயல்படுறாங்க. இவர்களுடைய இந்த திமிர், அந்த ஆணவ போக்கு, இது எல்லாமே யார்கிட்ட காட்டுவாங்கன்னா, குரலற்ற குரலா இருக்கிற இந்த ஏழை மக்கள் கிட்டதான், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் கிட்டதான் போலீஸ் தங்களுடைய அராஜகத்தையும் வன்முறையும் கட்டவிழ்த்து விடுவார்கள். இதுவே அதிகாரம் பெற்ற ஆளுமை மிக்க அரசியல்வாதியாகவோ பணக்காரனாகவோ இருந்தால் சலாம் போட்டு அவங்க கிட்ட கையேந்தி நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த காவல்துறை. இப்படி, அதாவது ஒரு அஜித்குமார் என்கிற அந்த நபரை, என்ன விஷயம், கோவிலுக்கு நகையை கார்ல கொண்டு வந்த அந்த அம்மா நகை காணன்னு புகார் கொடுத்ததின் பேரில் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். இங்கு நமக்கு பல கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. கோயிலுக்கு வந்தவங்க நகையை போட்டுக்கிட்டு வந்திருக்கணும், முதல் கேள்வி. 2வது, ஒருவேளை நகையை போட்டுக்கிட்டு வரலன்னா நாங்க கார்ல வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி காரில் 10 பவுன் நகையை யாருன்னே தெரியாத ஒரு 3வது நபரிடம் கார் சாவியை கொடுத்து ஓரமா பார்க் பண்ணுங்க அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய நகை, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகை, ஆனா பாதுகாப்பா இருக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். இவங்க இப்படி அந்த 10 பவுன் நகையை கார்ல வச்சுட்டு, இந்தாங்க இந்த காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ரொம்ப அதிகமா வலுக்குது. அதாவது அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது, அவர் அதையும் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய நண்பர்கள் அவங்க கிட்ட கூப்பிட்டு கார் சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ணிட்டு மீண்டும் சாவியை கொடுத்து இருக்கிறார். காவல்துறைக்கு நன்றாக தெரியும், அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல, அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில எவன் செயின் இருக்கிறவன், எவன் கஞ்சா விற்கிறவன், எவன் சரக்கு ஓட்டுறவன், எவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன், எவன் A+ ரவுடி, எவன் வந்து 110 போடப்பட்ட குற்றவாளி அப்படி என்பது எல்லாம் காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சரி, நகையை காணும்னு இவங்க சொன்னப்போ காவல்துறை முதலில் விசாரித்திருக்க வேண்டியது அந்த நகையை பறிகொடுத்த அந்த பெண்மணி கிட்டதான். அவங்க கிட்ட முறையா விசாரணை செய்திருந்தால் அவங்க சொல்றது உண்மையா பொய்யா என்பதை காவல்துறை அப்பவே கண்டுபிடிச்சிருக்க முடியும். கண்டுபிடிக்கிற அந்த தன்மையும் திறமையும் காவல்துறைக்கு இருக்கு. அப்படி அவர்கள் அதை செய்து இருந்தால் இப்படி ஒரு உயிர் அநியாயமாக பலி போய் இருக்காது. சரி, ஒருவேளை அஜித்குமார் என்கிற நபர் திருடனாகவே இருக்கட்டும். திருடனாக இருந்தால் கூட அவரை விசாரிக்கிற உரிமைதான் உங்களுக்கு இருக்கே தவிர அடிக்கிற உரிமையை சட்டம் காவல்துறைக்கு கொடுக்கவில்லை. காவல்துறைக்கு மட்டும் 2 கொம்பு தனியா முளைக்கல. உச்சநீதிமன்றம் எத்தனையோ வழிமுறைகளை, நெறிமுறைகளை காட்டிய போதும் அதை ஒருபோதும் மதிக்காதவர்கள், சட்டத்தை மதிக்காதவர்கள் தான் இந்த சட்டத்தை காக்கிறோம் என்கிற இந்த காவல்துறை. இவர்கள் CCTV கேமராவை காவல்துறை வந்து காவல் நிலையத்துக்குள்ள வைக்கணும் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. ஆனா காவல் நிலையங்களுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு CCTV கேமரா கூட ஒர்க் ஆகாது. ஏன்னா இவர்கள் அதை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையாது. அப்படி பராமரிச்சா தான் வாங்குற விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிடும், தான் செய்யற விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிடும் அப்படி என்பதால உள்ள வெறும் CCTV கேமரா பேருக்கு தான் இருக்குமே தவிர அது ஒர்க் பண்ணவே பண்ணாது. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நம்ம வந்து ஏன் இது நடக்கல, ஏன் இது நடக்கலன்னு கேள்வி கேட்டு 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 பலவீனமாய் போனவர்கள் நம்ம. ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி எங்களை காப்பாத்துறதுக்குன்னு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் அப்பம் புள்ள 2 பேருமே செல்போன் கொடுக்கல, அதாவது ஃப்ரீயா இலவசமாக ஒரு செல்போனை கொடுக்கலன்னு சொல்லி ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களை அடிச்சே சாவடிச்ச ஒரு கூட்டம் தான் இந்த காட்டு மிராண்டித்தனமான இந்த காவல்துறை. அதுக்கப்புறம் பல லாக்அப் டெத் நடந்திருக்கு. இந்த அஜித்குமாருடைய லாக்அப் டெத் ரொம்ப கொடூரமான லாக்அப் டெத், அதாவது படுகொலை. அதாவது அஜித்குமாரை அடிச்சிருக்கிறாங்க, அடிச்சு கேட்டு இருக்கிறாங்க, வலி தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு புரியாம, அதாவது பொது இடத்துக்கு, மக்கள் கூடுகிற பொது இடத்துக்கு நம்ம போயிட்டா பொதுமக்கள் நம்மளை காப்பாத்தி விடுவார்கள் அப்படி என்கிற ஒரு கடைசி ஆசையில் அவர் வந்து நகை இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எங்கன்னா அவர் வேலை செய்கிற அந்த கோயில்ல பின்னாடி மாட்டு தொழுவத்துல கூட்டு போய் காட்டியிருக்காரு.
அங்க நகையை காணோன்னு கேட்டப்போ அப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடி என்ன அடிக்கிறீங்க, என்னால வழி தாங்க முடியல, உண்மையிலேயே நான் திருடல, இந்த இடத்துக்கு வந்தா பொதுமக்கள் வந்து போகிற இடம், நீங்க என்ன அடிக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க பொய் சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றார். உடனே இந்த 6 பேருக்கும் அப்படின்னு நட்டு நின்றுச்சா என்னன்னு தெரியல, இன்னும் கோபம் கொண்டு பிளாஸ்டிக் பைப்பு, தடி இவற்றை எல்லாம் வைத்து கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக அஜித்குமாரின் தம்பி நவீன் எதிரே இருந்து பார்த்து இருக்கிறார். அஜித்குமாரை வந்து சொல்லணுன்றதுக்காக நவீனையும் அடிச்சிருக்காங்க. இதுல என்ன குழப்பம்னா, கார் ஓட்ட தெரியாத அஜித்குமார் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துதான் காரை எடுக்க சொல்லியிருக்கார். ஒருவேளை நகையை எடுத்திருந்தால் அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும். அப்படி அந்த எடுத்த நபர்களையும் அஜித்குமார் யார் அந்த காரை எடுத்து விட சொன்னு பேரையும் சொல்லிட்டார். அஜித்குமார் மேல இவ்வளவு மிகப்பெரிய காட்டு மிராண்டித்தன தாக்குதல் நடத்திய இந்த காவல்துறை ஏன் அந்த 2 பேரையும் வந்து சரியா விசாரிக்கல? ஏன்னா நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, அந்த காரில் நகையே இல்லை என்கிறது தான் நமக்கு தோன்ற விஷயம். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்தி இருக்கிறாங்க, மாத்தி விசாரணை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையான கேள்விகள் கேட்டு இருக்கு. அடிக்கிறதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடக்கும்போது கடைசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 காவல்துறை அதிகாரிகள் சொல்லப்பட்டதுல அந்த வண்டியை ஓட்டின அவரை தவிர மீதி 5 பேரை கொலை குற்றவாளிகள் அப்படின்னு வழக்கு பதிவு செய்து அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் வீடியோ ஆதாரங்களாகவும் நேரில் பார்த்த சாட்சியங்களாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே போலீஸ் நடுங்கி திருந்திருமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஏன்னா இந்த ஜெயராஜ் பென்னிங்ஸ், அஜித்குமார் இவர்கள் போன்றவர்கள் உயிரை பலி கொடுப்பதும் அவர்கள் உயிரை படுகொலை செய்வதும் இந்த காவல்துறைக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு. இப்ப பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர்கள் மன அழுத்தத்தில் காவல்துறையினர் இருக்கிறார்கள், அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். ஒண்ணுமே பண்ண முடியாது சார். 5-6 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தனை குடும்ப மனசாட்சி இல்ல சார், இவ்வளவு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நம்ம அந்த அம்மாவையும் விசாரிப்போம். ஏன்னா அவன் நகையை எடுக்கவே இல்லைன்னு சொல்றான், அவங்க நகையை வச்சேன்னு சொல்றாங்க. ஏமா அந்த நகையை எடுத்துட்டு வந்த கோயிலுக்கு, எடுத்துட்டு வந்த நகையை ஏன் போட்டுக்காம வந்த, அடுத்து பேங்குக்கு எதனால வைக்க போறியா, என்ன பர்பஸ், இந்த நகை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா எதுவுமே கேட்கல. ஆனா 6 பேருமே மன அழுத்தத்தில் இருந்தார்கள் சொன்னா கேட்கிற மக்கள் என்ன பைத்தியக்காரர்களா? அல்லது இப்படி ஒரு விஷயத்தை நீங்க நீதிமன்றத்துல சொன்னா அதை கேட்கிற நீதியரசர்கள் நம்புவார்களா? இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல், ஏன்னா யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை, நீதி அரசர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. ஆக காவல்துறை செய்கிற பல தவறுகளை இவர் ஆளும் அரசு எந்த அரசா இருந்தாலும் அதை மூடி மறைக்கத்தான் பார்க்குமே தவிர பெரும்பாலும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன ஒரு மனசுக்கு ஆறுதலான விஷயம்னா, ஜெயராஜ் பென்னிக்ஸ் தாக்கப்பட்ட போது, உயிரிழந்த போது, படுகொலை செய்யப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்பட்டமா வெளியிட்டு இருந்தார். அது ரொம்ப, அதாவது ஒரு துறைக்கு தலைவராக இருப்பதால் அவர் வந்து இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கவனிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லி இருக்கலாம்னா, இது காவல்துறையினுடைய அத்துமீறல், இது எனக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி, நான் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் அப்ப சொல்லலை. ஏன்னா அவருக்கு அந்த ஆளும் அந்த தன்மை கிடையாது அப்படி என்பதை காட்டியது. நல்ல வேலை நம்முடைய முதல்வர், இப்ப இருக்கிற முதல்வர் ஓரளவுக்கு இப்படி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இதே செய்தியை நியூஸ் 7ல வெளியானதாக ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு ஊடகத்துல பரப்ப விட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா அது இந்த முதல்வரும் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா கடைசியில நியூஸ் 7 சொல்லிடுச்சு, இல்ல இது வந்து ஃபேக்கு, அப்படி ஒரு செய்தியை நாங்க வெளியிடவே இல்லை அப்படின்னு நியூஸ் 7 சொல்லியாச்சு. உடனடியாக முதல்வர் அவர்கள் மாலையில் ஒட்டுமொத்த காவல்துறை தலைமை அதிகாரிகளையும் அழைத்து கூட்டம் நடத்தி இந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பு என்பதை முழுமையாக ஆய்வு செய்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கும் மாற்றி வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. உடனடியாக இதை சாதி அரசியலாக, மத அரசியலாக மாற்ற பல பேர் முன் வந்து நிற்கிறான். அதுக்குள்ள செத்த அஜித்குமார் அவர்கள் தலித் இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு அது ஒரு ட்விட்டை போட்டு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டானுங்க. சரி, தலித்தா இருந்தா என்ன, நாடாரா இருந்தா என்ன, கவுண்டரா இருந்தா என்ன, வன்னியரா இருந்தா என்ன, தேவரா இருந்தா என்ன, எல்லா சமூகத்திலும் அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுக்க வேண்டும். இதுல ஜாதி பார்த்து அதுக்காக குரல் கொடுக்கிறோன்னு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை சாதியை பார்த்து ஒரு பொது விஷயத்தில் உள்ள வந்தது கிடையாது. ஒருத்தன் தண்டிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டால் அவனுக்காக குரல் கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஓரணியில் ஒன்றாக நிற்பார்கள் அப்படி என்பதை இந்த விஷயத்திலும் காட்டியிருக்கு. அதாவது இதுக்கு மேல எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தாலும் 27 வயது உள்ள ஒரு இளைஞன், அவனுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். ஒருவேளை அவன் திருடனாக இருந்தால் கூட அது வந்து உள்ள போய் வெளியில வந்து திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த 6 பேரும் சேர்ந்து அடிச்சு படுகொலை செய்திருக்கிறீர்கள். இப்ப வரைக்கும் மீடியா இதை பத்தியுமே மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த 2 பெண்மணிகள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்றத இதுவரைக்கும் யாரும் பேசல. ஆக இதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பெண்மணிகள்
யாருக்கோ ரொம்ப முக்கியமான தேவைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற தைரியத்துலதான் இந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக அந்த அஜித்குமார் என்கிற ஒரு அப்பாவியை இறந்து, அதாவது செத்தே போயிட்டான், அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. ஜெய்பீம்ல ராசா கண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை அப்போ என்ன நடந்ததோ அதே கொடுமை இப்போ நடந்திருக்கு. காவல்துறை மக்களை காக்கத்தானே தவிர மக்களின் உயிரை எடுக்க இல்லை அப்படின்றத எப்போதான் இந்த காவல்துறை புரிந்து கொள்ள போகிறதோ. சாதாரணமா நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கறதுக்கே ஒரு நாள் ஆகுதுங்க. நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறை வாங்கறதுக்கே ஒரு நாள் ஆகுது. ஏன்னா காவல்துறைக்கு போறவங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடைமுறைன்னு. அப்படி இருக்கும்போது நகையை காணும்னு சொன்ன உடனே அந்த மாத்திரத்திலே அந்த அஜித்குமாரை தூக்கிட்டு வந்து அடி அடிச்சு உயிர் போற அளவுக்கு படுகொலை செய்திருக்கிற, உயிரே போயிடுச்சு. இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்ட அந்த நபர் யார் அப்படி என்பது அதையும் சேர்த்து கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசு. அந்த பெண்களை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இந்த அஜித்குமாருடைய உயிர் போவதற்கு மூல காரணமாக இருந்த அந்த பெண்கள் யார், அந்த 10 பவுன் நகை எங்க இருந்து உங்களுக்கு வந்தது, அந்த 10 பவுன் நகையை நீங்க கார்ல வச்சுட்டு ஏன் சாவியை கொடுத்தீங்க அப்படி என்கிற அந்த விசாரணையும் நடக்க வேண்டும். ஒருவேளை அந்த 10 பவுன் நகையை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்து இருந்தாலும் இப்போ அந்த நகை காணம் தான் சொல்லுவாங்களே தவிர நகை இருக்கு வீட்டுல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க சொன்னாலும் காவல்துறை அதை மூடி மறைக்கும். ஆக மூடி மறைப்பதில் மிகப்பெரிய வல்லவர்கள் காவல்துறை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, நீங்க யார்கிட்ட வேணாலும் பழக்க வழக்கம் வச்சுக்கலாம், காவல்துறை கிட்ட மட்டும் நெருங்கி பழகவே கூடாது. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப போலியான ஹம்பக் வார்த்தை. எந்த காவல்துறை அதிகாரியும் உங்ககிட்ட நேர்மையாக இருப்பார்கள் என்று நீங்கள் துளி கூட சிந்தித்து பார்க்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம போய்கிட்டே கடந்து போனால்தான் இந்த காவல்துறையில வந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இவங்களுடைய அதிகார திமிர், ஆணவ திமிர், இது எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுவாங்கன்னா கேள்வி கேட்க முடியாத சராசரி மனிதனிடம் தான் இவங்களுடைய அதிகாரத்தை காட்டுவாங்க. ஏன்னா இவனெல்லாம் அடிச்சு போட்டா யாரா கேட்பா, இந்த நாயை அடிச்சா எந்த நாய் வருது பாக்குற அப்படின்ற வார்த்தைகள்லாம் காவல்துறை வாயிலிருந்து வரக்கூடிய அதிகமான வார்த்தைகள். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த பாவத்தில் கூட்டு சேரக்கூடாது, இந்த பாவத்துக்கு துணையாக போகக்கூடாது. இவர்கள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கைகள், ஆதாரங்களை ரொம்ப முறையாக சேகரித்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை கொடுத்து அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற திருடுறவன் கூட பசிக்காதான் திருடுறான். அவனை தான் அடிச்சு சாவடிப்பாங்களே தவிர தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இந்த சிட்பன் நடத்திட்டு மோசடி பண்ணிட்டு கோடி கோடியா கொள்ளையடிச்சு திருடிட்டு எத்தனையோ பேர் இந்த நாட்டில் சுத்திட்டு இருக்கான். அவன் மேலெல்லாம் கை வைக்க இந்த காக்கி சட்டைக்கு துளி அளவு கூட தைரியம் கிடையாது. ஏன்னா அவன் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் ரொம்ப அதிகாரம் படைத்தவன் இவர்களை விட. ஆக இந்த காவல்துறை இவங்களுடைய தைரியத்தை யார்கிட்ட காட்டுவாங்கன்னா, வாயில்லாத தனது உரிமையே தான் கேட்க முடியாத சராசரி மனிதனிடம், அடிப்படையில் காவல்துறையினாலே பார்த்து பயந்து ஒதுங்கி போகிற மக்களிடம் தான் இவங்க இந்த வீரத்தை காட்டுவாங்க. காக்கி சட்டை போடலாம், வெளியில குற்றவாளியாக சுத்தி கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட இந்த காவல்துறையை சீர்திருத்தப்பட வேண்டியதும் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டியதும் நீதிமன்றத்தின் நீதி அரசர்களின் அரசின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். அவர்கள் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அதை செய்யறது மட்டும் இல்ல, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படி என்பதையும் பார்வையிட கண்காணிக்க ஒரு கமிட்டி அமைக்கணும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து அந்தந்த அவர்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களை போய் ஆய்வு செய்யணும். ஆனா நீதிபதிகள் போய் ஆய்வு செய்வார்களே தவிர அவ்வளவு டீப்பா இறங்கி ஏன் இந்த சிசிடிவி ஒர்க் ஆகல, ஏன் இது பண்ணல, இது ஏன் அங்க இருக்கு அப்படிலாம் கேட்கறதே இல்லை. ஏன்னா அந்த நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த காவல்துறை தான். ஆக அந்த தைரியத்தில் தான் காவல்துறை தனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது போன்ற அப்பாவி உயிர்களை தொடர்ச்சியாக பலியாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, இவர்கள் எல்லோரும் கொடூரமாய் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை சொல்லி, வழக்கமா வீடியோ ஆரம்பிக்கும் போது அன்பு வணக்கமும் சொல்லிதான் நான் ஆரம்பிப்பேன். ஆனா வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த மனநிலையில் கூட இல்லை. அதாவது செய்யாத குற்றத்திற்கு தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்கிற இந்த அஜித்குமாருடைய ஆன்மா சாந்தி அடைய தமிழக மக்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.